டேய், என்னதானே நடக்குது தமிழ்நாட்டில்? தெரியாம தான் கேட்குறேன். உண்மையாலுமே வயிற்றுக்கு என்ன சாப்பிட்றீங்க? என்ன ஆண் வர்க்கம்னா அப்படி தான் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? நான் மொத்தமாக ஆண்கள் எல்லாத்தையும் சொல்லலை. இந்த மாதிரி குறிப்பிட்ட இந்த சில ஜந்துக்களை தான் நான் சொல்கிறேன். அதுவும் முக்கியமாக நமக்கு ஒரு பிரச்சனைனா காவல் நிலையத்துக்கு போவோம். காவல் நிலையத்துக்கே ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போவாங்க? இதெல்லாம் என்ன என்ன விஷயம் இது? இது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ விஷயத்தை பார்த்துருக்கேன்டா. இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் மட்டுமே நான் ஒரு நாளைக்கு 4-5 கேஸில் 5 ஏதாவது கொலை வழக்கு, பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு இது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அதை தான் பல பேர் சொல்கிற மாதிரி தான் இந்த மது, இந்த கஞ்சா, இந்த போதை இந்த வஸ்துவெல்லாம் பயன்படுத்தினால தான் அதிகமாக இந்த விஷயம்லாம் ஏற்படுது. அந்த விஷயத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். இது என்றைக்கு தான் முடியும்னு தெரியல. நிறைய விஷயம் நடக்குது. ரொம்ப கேவலமாக இருக்குது. சின்ன குழந்தைங்க, பெத்த பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம என்ன மனநிலைனே தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. பார்க்குற உங்களுக்கும் சரி, சொல்கிற எனக்கும் சரி, ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா அந்த விஷயம் நமக்கு தெரியுதுன்னா அது நமக்கு ஒரு செய்தி, தகவல். அது நமக்கு நடந்துச்சுன்னா அது பாதிப்பு. அப்போ வலிக்கும். இந்த நேரத்தில் மற்றவங்க விஷயத்தில் நடக்கும்போது நமக்கு வலிக்காது. ஒரு குற்ற உணர்ச்சி தோணும். ஐயோ இப்படி நடந்துச்சு, ஜஸ்ட் ஏ லைக், ஜஸ்ட் ஏ கமெண்ட், ஜஸ்டிஸ் ஃபார், அவ்வளோதான். அடுத்த கட்ட நடவடிக்கை நீதிமன்றமும் எடுக்குமா இல்லையான்னு தெரியல. நீதி யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல. அந்த கடவுள் ஏதாவது ஒன்று இருக்கு, அதாவது கண் திறந்து ஏதாவது ஒன்று பண்ணுமானா தெரியல.